அண்மைச் செய்தி. நடப்பு கல்வியாண்டில் 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தற்போது அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை சார்பாக தற்போது அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நடப்பு கல்வியாண்டில் 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. நடப்பு கல்வியாண்டில் 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறை சார்பாக தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கல்வியாண்டில் 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தேதியை அறிவித்தது பள்ளி கல்வித்துறை. இந்த நிலையில் ஜூன் 6ஆம் தேதி 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறை சார்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தேதியை அறிவித்துள்ளது பள்ளி கல்வித்துறை. அதாவது 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறை தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் 6ஆம் தேதி, அதாவது 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறை தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜூன் 4ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறை தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். தமிழ்நாடு முறையில ஒவ்வொரு ஆண்டுமே கோடை காலத்திற்கு பொதுத் தேர்வுகள், அதாவது ஆண்டு இறுதி பொதுத் தேர்வுகள் முடிந்து கோடைகால விடுமுறை என்பது விடப்படுவது வழக்கம். அந்த அளவுல மார்ச் மாதம் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு, அது மட்டுமல்லாமல் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்குமான தேர்வுகளும் ஏப்ரல் மாதம் முதல் பகுதியில முடிவடைந்திருந்தது. இந்த சூழல்ல 2 மாதம், அதாவது 60 நாட்கள் இந்த கோடை விடுமுறை என்பது தொடர்ந்திருந்தது. இந்த நிலையில மக்களவை தேர்தலும் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழல்ல மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்து ஜூன் 4ஆம் தேதி நாடு முழுவதும் வாக்கு எண்ணும் பணி என்பது நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக ஜூன் முதல் வாரத்தில் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட பள்ளிகளின் திறப்பு என்பது அனைத்து மாநிலங்களுமே தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஜூன் 10ஆம் தேதிக்குள்ளாக தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதிகாரப்பூர்வமாக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி கல்வித்துறை இயக்குநரின் உத்தரவின்படி இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறார். அதன்படி 2024-25ஆம் கல்வியாண்டிற்கு 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும், குறிப்பிட்ட நாளில் பள்ளிகளை துவக்குவதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அனைத்து பள்ளிகளை திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்துட வேண்டும் எனவும் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளி கல்வித்துறையின் இயக்குனர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.